ஆஸ் அ நெக்ஸ்ட் பேங்கராக நான் என்னோடய வீடியோவில் வர நிறைய காமனான கொஷின், ஹோம் லோன் வாங்கலாமான்னு. வாங்கலாம், தப்பு கிடையாது. பட் 3 ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டவுன் பேமெண்ட். அதாவது இப்போ ஒரு 40 லேக்ஸ்க்கு நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா ஒரு 20% ஆகுது நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் வந்து கட்டணும். என்ன கேட்டிங்கன்னா அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி 25லேருந்து 30%, அதாவது 10லேருந்து 12 லட்சம் சேவ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட். அதுக்கு ஒரு பர்சனல் லோன் போடாதீங்க. அடுத்தது லோன் டென்யூர், அதாவது எத்தனை வருஷம் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ண போகிறீங்க. பேங்க்கில் 20லேருந்து 25 வருஷம் வரைக்கும் கூட கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை 15 வருஷத்தில் நீங்கள் முடிக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது லோன் ரீபேமெண்ட். உங்களுக்கு இருக்க எல்லா லோனும் சேர்த்து, ஹோம் லோன் தவிர மெத்த லோன் வச்சுருந்தீங்கனாலும் அதுவும் சேர்த்து 40% இஎம்ஐ உள்ளே வரணும். அதாவது நீங்கள் கட்டுற லோன் அமௌண்ட், இப்போ ஒரு 1 லேக் உங்களுக்கு சம்பளம்னா நீங்கள் கட்டுற இஎம்ஐ வந்துட்டு 40,000க்குள்ளே இருக்கணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. இது 3 வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்.